ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மங்களகரமான கொட்டைப்பாக்கு விநாயகர் எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொட்டைப்பாக்கு. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சைஸஸ் வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கணும். என்ன சைஸ் நம்மளுக்கு வேணுமோ அதை வாங்கிக்கலாம். டபுள் கம் டேப், கிளே, டால்கம் பவுடர், ஃபேப்ரிக் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணலாம். போஸ்டர் கலர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரஷ், தின் ப்ரஷ், திக் ப்ரஷ், வேஸ்ட் கிளாத், வாட்டர். கொட்டைப்பாக்கு விநாயகர் நம்ம எப்படி பண்ணணுன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி கிளே நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும், ஹார்ட்வேர் ஷாப்ஸில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலரும் இந்த கிரே கலரும் நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் மெயின் விஷயம். இப்போ நான் கிரே கலர் இவ்வளோ எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு ஈக்குவல் ஒயிட் கலர் எடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகும் போது நம்மளுக்கு நல்ல ஸ்டோன் எஃபெக்ட் கிடைக்காது. ரெண்டு சைஸும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டால்கம் பவுடர்ஸ் வந்து என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பவுடர்ஸ் எடுத்து இந்த ரெண்டுத்தையுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட் எடுத்துருக்கோம். அதை வந்து இந்த டால்கம் பவுடரில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கிளே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிடும், அதனால் நம்ம ஒர்க்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்னஸ் இருந்ததுன்னா நான் இப்போ கொஞ்சம் டால்கம் பவுடர் போட்டுட்டேன். அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி கிளேயில் தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வேறு கிளே யூஸ் பண்ணால் நீங்கள் அந்த கிளே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டு கலரும் சேர்ந்து பியூர் ஒயிட் கலரில் கிடச்சிருக்கு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு இந்த மாதிரி ஒரு பால் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பால் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய பால் வந்து இதோட காலுக்கு ரெண்டு எஃபெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தும்பிக்கைக்கு கொஞ்சம் பெரிய சைஸ், இதெல்லாம் விட கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த மாதிரி தும்பிக்கைக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு வந்து குட்டி கைக்கு ரெண்டு பால் வந்து குட்டி குட்டி சைஸ். எல்லாமே பேர் பண்ணுறது வந்து ஈக்குவலான சைஸில் நீங்கள் பண்ணணும். இது ரெண்டு பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கிரீடத்துக்கு வந்து ஒரு சின்ன ரவுண்டு, இந்த சைஸ் ரவுண்டு கிரீடத்துக்கு. அதுக்கப்புறம் கிரீடத்துக்கு மேலே ஒரு சின்ன பால், நான் 2 பால் பண்ண போகிறேன். 1, இன்னொன்று அதை விட ஸ்மால் பால். நம்ம தொப்பைக்கு, கணேஷாவோட தொப்பைக்கு ஒரு மீடியம் சைஸ் தொப்பைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கொட்டைப்பாக்குக்கு நம்ம என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு சேம் சைஸில் 2 பால், தொப்பைக்கு கொஞ்சம் பெரிய சைஸ், காலுக்கு 2 சைஸ் சேம் சைஸ், தும்பிக்கைக்கு கொஞ்சம் பெரிய சைஸ், இருக்கிறதே பெரிய சைஸ் தும்பிக்கைக்கு பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் கைக்கு பண்ணியிருக்கோம். இது மேலே இந்த கிரீடத்துக்கு இந்த சைஸ், இந்த கிரீடத்துக்கு மேலே ஒரு குட்டி சைஸ். டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 9 10 பால் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கொட்டைப்பாக்கு வந்து நம்ம இப்படி கீழே வச்சு பார்க்கணும், எந்த இடத்துல வந்து அது கரெக்டாக சீட் ஆகுதுன்றதை பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அது சீட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பிளேஸில் நம்ம ஒட்டினோன்னா நல்லா அழகாக உட்காரும். இப்போ நான் பார்த்துட்டேன், செக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ளூ நிறைய போடணும்னு இல்லை, கொஞ்சமாக அப்படி லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ரெண்டும் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுங்கள். கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கட்டும். இப்போது இது ரெண்டும் கேப் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு, இப்போ தொப்பைக்கு வந்து இந்த தொப்பை ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். காலுக்கு வந்து இந்த மாதிரி மேலே கொஞ்சம் திலக்கம் ஷேப், மேலே கொஞ்சம் குண்டாக வரணும், கீழே கொஞ்சம் ஷார்ப்பாக வரணும். ஈக்குவலாக ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் நம்ம ஒரே மாதிரி தான் பண்ணுறோம். இந்த கிளே ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம திருப்பி நம்ம நினைக்கிற மாதிரி அந்த கிளே வந்து ஒர்க் பண்ணாது. ஒர்க் பண்ண உட்காந்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ட்ரை ஆகி ஸ்டோன் எஃபெக்டில் இருக்கும். இப்போது கைக்கு வந்து தொப்பைக்கு பண்ணியாச்சு. இப்போது காலும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டோம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், நிறைய பண்ண வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தும்பிக்கையும் அதே மாதிரி தான். மேலே திலக்கம் ஷேப் நல்லா குண்டாக இருக்கணும், கீழே மட்டும் கொஞ்சம் ஷார்ப், இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு
இப்போது சென்டராக நம்ம இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணுங்கள். கணேஷாவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இது நீங்கள் வலம்புரி வேணும்னாலும் வச்சுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எந்த மாதிரி வைக்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த லைட்டாக ஜென்டலாக ஸ்மூத் பண்ணுங்கள். இப்போது கைக்கு 2 சர்க்கிள், இந்த இடத்துல ஒரு க்ளூ, கொஞ்சமாக லைட்டாக க்ளூ இந்த இடத்துல. இந்த மாதிரி கைக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இப்போ கிரீடத்துக்கு இந்த கேப்க்கு லைட்டாக க்ளூ வச்சுட்டு இது வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த பிளேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதில் லைட்டாக க்ளூ வச்சுட்டு இது நான் கொஞ்சம் திலகம் ஷேப் பண்ணலாம், சர்க்கிள் பண்ணாமல் லைட்டாக திலகம் மாதிரி பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. க்யூட்டாக அழகாக ஒரு திலகம் ஷேப் வந்துருக்கு. அது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி திலகம் ஷேப்பாகவும் வைக்கலாம், சர்க்கிளாகவும் வைக்கலாம், இல்லை அதே மாதிரி ரோல் பண்ணி வைக்கலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். அழகான கொட்டைப்பாக்கு விநாயகர் ஒயிட் கலரில் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை ஆன ஸ்டோன் எஃபெக்ட் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதில் நான் டேரெக்டாக எல்லோ கலர் வந்து அப்ளை பண்ணுறேன். வாட்டர் நிறைய ஆட் பண்ணணும்னு இல்லை, லைட்டாக உங்கள் ப்ரஷ் மூவ் அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணால் போதும். நான் எல்லோ கலர் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எது வேணாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணியாச்சு. இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 1 நிமிஷத்தில் ட்ரை ஆகிடும். நம்ம கணேஷாவுக்கு வந்து விபூதி லைன் போடுறேன். தின் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 லைன்ஸ் இந்த மாதிரி போட்டாச்சு. பூனலுக்கு அவரோட தொப்பு பகுதியில் ஒரு லைன் போடுறோம். தின் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப திக்காக இருந்தால் உங்களுக்கு போடுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ விபூதிக்கு மேலே லைட்டாக எல்லோ கலர் சர்க்கிள் மஞ்சள் வச்சிடலாம். ஏற்கனவே எல்லோ இருக்கு. இப்போ அதுக்கு சென்டராக குங்குமம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கண்ணு வைக்க போகிறோம். கண்ணுக்கு வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். இந்த ஒயிட்டில் லைட்டாக ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் இந்த மாதிரி ஒயிட் டாட் வச்சுருக்கேன். இந்த டாட்டில் பிளாக் கலர் டாட். நம்மளோட கொட்டைப்பாக்கு விநாயகர் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ சென்டரில் ஒரு ஒயிட் கலர் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நான் சென்டரில் ஒரு லைன் சின்ன ஸ்டோக்ஸ் போடுறேன். இன்னும் அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை கீழே வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம பேஸ் இப்படியே வைக்கலாம். நம்ம காரில் வைக்க போகிறோம் அப்படின்னா அது விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டபுள் கம் டேப் எடுத்துக்கோங்க. இந்த டபுள் கம் டேப்பை இதோட பேக் சைடில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் காரில் டேஷ்போர்டில் இந்த மாதிரி நம்ம வைக்கலாம்.